ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்றாங்க. அந்த பையனும் ஹீரோயினும் லவ் பண்ணி 1 இயர் ஆகுது. அந்த 1 இயர் ஆனிவர்சரியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சொந்தமான காட்டுக்குள்ள ஒரு கேபின் இருக்கான். அங்க போயிட்டு நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம், இந்த டேவை செமையா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லாம நம்மளே நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது. இது ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மக்களே. இந்த படம் ஆரம்பிக்கும் போது பொறுமையா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பத்திட்டு எரிஞ்சு படத்துடைய முடிவுல ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட வச்சு முடிப்பாங்க. ஒரு யூனிக்கான கதை. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் மக்களே. ரீசெண்டா தான் இந்த பிராண்டட் டபுள் சைட் பெல்ட்டை லான்ச் பண்ணிருந்தேன். 1 இயர் வாரண்டியோட ஒரிஜினல் லெதரோட உங்களுக்கு வந்துடும். இதுல 2 பெல்ட் வாங்கும்போது, ஒரே டைம்ல 2 பெல்ட் வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெல்ட், அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பிராண்டட் வாலெட் ஃப்ரீயா கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ற 10 பேருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் எலிஜிபிள் மக்களே. வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 4 வேற வேற பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. அந்த சீன் டக்கு டக்குன்னு முடியுது. இப்போ அப்படியே கடைசியா இந்த படத்துடைய பேர் போடுறதுக்கு முன்னாடி இந்த சீனை காட்ட முடியாது. உங்களுக்கு வாய்ஸ்ல சொல்றேன் பாருங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு ரத்த கலரியா பயங்கரமா காயம்பட்டு பேனு கத்துற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினையும் பாய் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு டாக்டரா இருக்காரு, நம்ம ஹீரோயின் ஏதோ ஆர்டிஸ்டா இருக்காங்க. இந்த ஆர்டிஸ்டும் பாய் ஃப்ரெண்டும் லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 இயர் ஆகுதான். அந்த 1 இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண பாய் ஃப்ரெண்டுக்கு சொந்தமான ஒரு கேபின் காட்டுக்குள்ள இருக்கு. அந்த காட்டுக்குள்ள போயிட்டு நீயும் நானும் இந்த நாளை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாம், தனியா பிரைவசியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்படி ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசிட்டு பாட்டுலாம் கேட்டுட்டு காட்டுக்குள்ள அந்த கார்ல போயிட்டே இருக்கும்போது அப்போ இவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இவங்களே யோசிச்சு பாக்குறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு வீடியோ கால் பண்ணி பேசும்போது, நான் இந்த மாதிரி அந்த பையனை லவ் பண்றேன், 1 இயரா லவ் பண்றோம், உனக்கு தெரியும் இல்லையா, நாங்க காட்டுக்குள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு போயிட்டு இருக்கோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, இல்லடி அந்த பையனை நம்பாத, யாராவது ஆனிவர்சரிக்கு போயிட்டு காட்டுக்குள்ள இருக்க கேபினுக்கு கூட்டிட்டு போவாங்களா, தியேட்டருக்கு, பார்க்குக்கு, பீச்சுக்கு, ஹோட்டலுக்குன்னு கூட்டிட்டு போவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தாலே டவுட்டா இருக்கு. கொஞ்சம் ஏஜான ஆளு, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பொண்டாட்டிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு, உன்னை சைட்ல வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் போல, நீ கொஞ்சம் பார்த்து சேஃபா இரு அப்படின்னு சொல்லும் போது, சேச்ச அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் உன்னை முழுமையா நம்புறேன், கண்டிப்பா என்னை ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரியல் டைம்ல ஜாலியா பேசிக்கிட்டே இவங்க அந்த உடன் கேபினுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய வீடு மாதிரி தான் இருக்கு. கேபின் மாதிரியே தெரியல. உள்ளுக்குள்ள போனா எந்த ஒரு டோருக்குமே லாக் இல்ல மக்களே. அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கண்ணாடி விண்டோவா வச்சிருக்காங்க. எங்க இருந்து பார்த்தாலும் இந்த காட்டோட அழகை நல்லாவே பார்க்க முடியுது. வெளியேந்து யாரு உள்ளுக்குள்ள பார்த்தாலும் எல்லாமே தெரியும் போல. இங்க எப்படா பிரைவசியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே அங்க ஒரு கேக்க பாக்குறாங்க. இந்த கேக்கை யாரு வாங்கிட்டு வந்து வச்சா, நீங்களே முன்னாடி வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நான் இல்லாதப்ப இந்த கேபினை ஒரு கேர்டேக்கர் பார்த்துப்பாங்க, அவங்க தான் நம்ம வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக இந்த கேக்கை வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே சுத்தி பார்க்கும்போது பக்கத்துல இதே போல ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு யாருக்கு சொந்தமான வீடுன்னு கேட்டா, எனக்கு ஒரு கசின் பிரதர் இருக்கான், தம்பி மாதிரி, அந்த தம்பிக்கு சொந்தமான வீடு அது, அவன் மோஸ்ட்லி அங்கதான் இருப்பான், அடிக்கடி இங்கதான் வந்துட்டு போவான், அவனுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குளிக்கலான்னு போறாங்க. இந்த வீட்லயே வந்துட்டு பாத்ரூமுக்கு மட்டும்தான் லாக் இருக்கு. அந்த லாக்கும் ஒழுங்கா பூட்டுதா இல்லையான்னு ஒரு டவுட்டோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு பாத்டப்ல படுத்துட்டு அமைதியா அந்த ஒரு அமைதியான சூழல். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும். அந்த ஆறுடைய சவுண்டு, அந்த காட்டுடைய சவுண்டு எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே கேட்கும். அதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே படுத்துக்கிட்டே ஹம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கும் போது, அப்போ திடீர்னு இவங்க கூட சேர்ந்துட்டு அந்த பாட்டை வேற யாரோ பாடுற மாதிரி இவங்களுக்கு சவுண்டு கேக்குது. அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடும் போது, அவன் கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா இருந்து சொல்றான். பக்கத்துல தான் சவுண்டு கேட்டுச்சு. ஒருவேளை வேற ஏதோ சவுண்டு போலன்னு அமைதியா மறுபடியும் அவங்க பாட்டு பாடிட்டு இருக்கும் போது, இவங்களுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில ஹான் ஊதி அந்த ஃபாக் மாதிரி வர வச்சு, நம்ம வாயில ஊதி ஃபாக் வர வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கண்ணாடியில ஊதி ஃபாக வர வச்சு ஹார்ட்டின் வரைகிறாங்க யாரோ. இவங்களுக்கு வந்துட்டு இங்க யாரோ நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அங்க யாரையும் காணும், ஃபாகையும் காணும், ஹார்ட்டையும் காணும். இவங்க அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிட்டே, சரி ஓகே வந்த வேலையை ஆரம்பிக்கலான்னு கிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு இவங்களே தான் போறாங்க. அப்ப யாரோ வந்து பயங்கரமா கதவை தட்டுறாங்க. யாரா அவன் சிவ பூஜையில கரடி போன மாதிரி, நாங்களே இப்பதான் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்கும்போது, வெயிட் பண்ணு
நான் போயிட்டு யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டு போயிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது வந்தது அந்த தம்பிக்காரன். பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல தம்பி வாழ்றான்னு சொன்னான் பாத்தீங்களா, அந்த தம்பிக்காரன் தான் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணை பத்தி இன்ட்ரோ கொடுக்குறான். இந்த பொண்ணுடைய கேர்ள் ஃப்ரெண்டு மாடலா இருக்கா, இவளுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரியை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், வாடான்னு கூப்பிட அண்ணாவும் தம்பியும் தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த பொண்ணு அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருப்பா, ஹீரோயினும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் வேற தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது சாப்பிடுறியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு மண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றா. எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்லியிருப்பான். ஆனா இந்த பொண்ணு நல்லாவே இங்கிலீஷ் பேசுறா, ஏதோ மண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்ணாலேயே அந்த கேக்க காமிக்கிறா. கேக்க தான் இந்த பொண்ணு மண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா போல. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்காங்க. நம்ம திருப்பி ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அண்ணாவும் தம்பியும் வந்துட்டாங்க. தம்பிக்காரன் பேசி முடிச்சுட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் மறுபடியும் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ண போகும்போது இல்லம்மா வெயிட் பண்ணு முதல்ல கேக்க சாப்பிடலாம், என்னுடைய கேர்டேக்கர் நமக்காக ஸ்பெஷலா கேக் ரெடி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான். அது சாக்லேட் கேக்கான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்லும் போது எனக்கு சாக்லேட் கேக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு எப்போல இருந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது, ஒரு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல நீ ஒரே ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டு பாரு, கண்டிப்பா உனக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு, பிடிக்கல அப்படின்னா நிப்பாட்டிடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா கொண்டு கொடுக்கும் போது இவங்களும் டேஸ்ட் பண்றாங்க. என்னமா நான் சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க டக்குன்னு மண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை மீறி சொல்லிட்டாங்க. ஐயோ இவன் என்ன நினைச்சுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அமைதியா சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு அந்த கேக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னாலும் சாப்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, இவங்க தூங்க போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ கண்ணை கொண்டு வந்து தலைக்கு மேல வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு டக்குன்னு கண்ணை முடிச்சா இது இவங்களுக்கு வந்து கனவு தான். கனவு கண்டு கண்ணை முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு தூக்கம் வரல. சரி ஓகே லைட்டை கூட போடாம சும்மா இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாம், லைட்டை போட்டா பாய் ஃப்ரெண்டு கண்ணை முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்லையே டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு இவங்க வீடு முழுக்க அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே வெளியே போகும்போது அங்க டேபிளுக்கு மேல அந்த கேக் இருக்கு. இவங்க போயிட்டு அந்த கேக்கையே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பறக்கா வெட்டி மாதிரி இது வரைக்கும் கேக்க பார்க்காத மாதிரி வேணான்னு சொன்னாங்க, பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த கேக்க கையாலேயே தூக்கி அப்படியே பிசைஞ்சு பயங்கரமா சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கேக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஏதேதோ ஹீரோயினுக்கு விஷுவல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சில பொண்ணுங்க கத்துறாங்க, காப்பாத்துன்னு கத்துறாங்க, அந்த மாதிரி சில விஷுவல்லாம் தெரியுது. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. அந்த தம்பியோடைய கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய பேரு மிங்கா மக்களே. இந்த பொண்ணு வந்துட்டு இங்க இருக்கிறது பிடிக்கல, நம்ம எங்கேயாச்சும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ள இருந்துட்டு எங்க சிக்னல் கிடைக்குமோ அங்க வந்து கேபை புக் பண்றா. புக் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தூரமா ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. எந்த பொண்ணு கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. பயந்துட்டு வேற எவனாச்சும் ஓடி வந்து நம்மள போட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரம் இருக்கும், அங்க போயிட்டு ஒளிஞ்சுக்க. அப்போ திடீர்னு என்னமோ மரத்துக்கு மேலந்து வந்து இந்த பொண்ணு அப்படியே கடிச்சு அட்டாக் பண்ணி மேல தூக்கிட்டு போகுது. இந்த பொண்ணு பேனு கத்திட்டு போறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்ட் கண்ண முடிக்கிறாரு. கண்ண முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை ஆளக்கானும். நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இவ எந்திரிச்சு எங்க போனான்னு பாக்கலான்னு கீழே வந்தா ஹீரோயின் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி நைட்டு முழுக்க தூங்கல போல அப்படியே அந்த டேபிளுக்கு மேல படுத்துட்டு கையில ஒரு பென்சில் மாதிரி எடுத்து வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க பாட்டுன்னு கிரிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து இந்த விஷயம்லாம் அந்த பாய் ஃப்ரெண்ட் பாக்குறாரு. இவர் பார்த்துட்டே இருக்கும் போது இவங்களும் பார்த்துட்டு சாரி நான் சொல்லாம கொல்லாம ஏஞ்சி வந்துட்டேன் அப்படின்னும் போது பரவாயில்ல நான் உனக்கு ஏதாவது குக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ வரைகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்த்துட்டே போயிட்டு அவரும் குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குக் பண்ணும்போது பாக்குறாரு அங்க அந்த கேக்கு டப்பாவே காலியா இருக்கு. இந்த பொண்ணு கேக்கே பிடிக்கலன்னு சொன்னா, சாக்லேட் கேக்கே சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, ஆனா மொத்தமா சாப்பிட்டு காலியே பண்ணி வச்சிருக்காளே, இந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு என்னமா உனக்கு எல்லாமே ஓகேவான்னு கேட்கும் போது எல்லாமே ஓகே தான், புது இடம்ல அதான் தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு ஹீரோயின் என்ன வரையறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கேக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஏதேதோ இவங்களுக்கு விஷுவல்லாம் வந்துட்டு போச்சு பாத்தீங்களா. அந்த விஷுவல்ல வந்த பெண்களை வரையறாங்க. ஆக்சுவலா இவங்கலாம் யாரு அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு 4-5 பொண்ணுங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூட ஏதோ ஆகுது அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த 4-5 பொண்ணுங்க தான் இவங்க கற்பனைக்கு வந்து இப்போ இவங்க வரைஞ்சே முடிக்கிறாங்க. இப்போ பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு முக்கியமான பேஷண்ட் ஒருத்தவங்க இப்பயோ அப்பயோன்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க, எப்பயாச்சும் அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
கேள்விப்பட்டா கண்டிப்பா நான் உடனே கிளம்பி போற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, மேபி கால் பண்ண போறாங்க, நம்ம வேணா போயிட்டு காட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப போயிட்டு காட்டை சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறுக்குள்ள ஒரு லாக்கெட்டோட செயினை பாக்குறாங்க. அந்த செயினை ஹீரோயின் தூக்கி கழுத்துல போட்டுக்கிறாங்க. இதை அந்த பாய் ஃப்ரெண்டும் பாக்குறாரு. இதே டைம்ல இங்க சீனை கட் பண்ணி இதே இடத்துல வேற ஒரு சீனை காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு லேடி பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க வந்து ஆத்துல குளிச்சுட்டு அப்படியே இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க விஷயத்த வேற ஏதோ ஒரு 2 சின்ன பசங்க பாக்குறாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ ரியல் டைம்ல காட்டை சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. அப்போ பாய் ஃப்ரெண்டு வந்து இப்பதான் கால் பண்ணாங்க, அந்த பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம், நான் உடனே கிளம்பி போயே ஆகணும், நான் போயிட்டு வந்துடுவான்னு கேட்கும்போது சரி ஓகே போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது உனக்கு ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இருக்கு, அதை சாப்பிட்டுக்கோ, கீழே வந்துட்டு பேஸ்மெண்ட்ல ஒயின் இருக்கும், அதையும் குடிச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு நான் கண்டிப்பா நைட் ஒரு 7 மணிக்குள்ள வந்துடுறேன், ப்ளீஸ் கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இவர் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் அப்படியே படுத்துட்டே இருக்காங்க. சோஃபா மேல படுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ இவங்களை அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு முக்கினா எப்படி மூச்சு திணறுமோ அதே போல பயங்கரமா திணற ஆரம்பிக்குது. இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி துடிச்சு புடிச்சு எந்திரிக்கும் போது ஒண்ணுமே இல்ல, நார்மலா இருக்காங்க. இதுக்கப்புறமும் படுத்தா வேலைக்காவது, சும்மா எங்கேயாச்சும் சுத்தி சுத்தி பார்க்கலாம், இந்த வீட்டை சுத்தி சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டே போக அங்க ஒரு பைனாகுலர் இருக்கு. பைனாகுலர் வழியா அந்த பக்கத்து வீடு தம்பிக்கானுடைய வீட்டுக்குள்ள என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டே ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நானும் அவனும் தனியா இருக்கோம் அப்படின்னும் போது அப்படின்னா ஜாலி தான் போ கஜகஜா குஜுகுஜா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரைவசியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒரு மண்ணும் கிடையாது, இங்க வந்துட்டு ஒரு கர்டன் கூட இல்ல, எங்க பார்த்தாலும் ஒரே பெரிய பெரிய விண்டோவா இருக்கு, எல்லாமே ஓப்பனா இருக்கு, வீட்டில் இருக்க எல்லா கதவுக்குமே லாக்கே இல்லாம எல்லாமே திறந்து கிடக்குது, வீட்டுக்குள்ள இருக்க கக்கூசை தவிர மத்த எல்லாமே ஓப்பனா இருக்கு அப்படின்னு. சரி உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க, எனக்கு ஃபோன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஏதோ ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு அந்த பைனாகுலரை கீழே இறக்குறாங்க. இப்போ ஆப்போசிட்ல தம்பிக்காரன் வீடு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மர வீடு, மேல வந்துட்டு அந்த மொட்டை மாடி அப்படிலாம் கிடையாது, கூரை மாதிரி இருக்கு. அந்த கூரைக்கு மேல ஏதோ ஏறி போன மாதிரி பாக்குறாங்க. அது குரங்கா ஜந்துவா மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி இருக்கு. இவங்களுக்கு அது என்ன விஷயம் அப்படின்னே புரியல. மறுபடியும் அந்த பைனாகுலரால பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, அவனுக்கு கண்டிப்பா கல்யாணமாகி வர ஃபேமிலி இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க சிட்டிக்கு போயிருக்கான், நைட்டு உன்னை பார்க்க வருவான் அப்படின்னும் போது ஏண்டி சும்மா சும்மா அந்த ஆளை பார்த்து ஏண்டி குறை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரியை திட்டி விட்டு போனை கட் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு அந்த கூரைக்கு மேல ஏறி போச்சு, அது என்ன விஷயம்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே கியூரியஸா இருக்கு. மறுபடியும் பைனாகுலரை வச்சு சுத்தி முத்தி பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு ஓரமா ஏதோ மூட்டையில கட்டி கட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு மூட்டை அசைஞ்சு கீழே ஒழுகும் பாருங்க. ஒரு செகண்ட் இவங்க பயந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது எல்லாமே குப்பை மக்களே, குப்பையை அந்த பையன் கட்டி வச்சிருக்கான். அதுல ஒரு குப்பை பை வந்துட்டு காத்துல அசைஞ்சிருக்கு போல, நமக்கு எது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அமைதியா கிளம்பி போயிட்டா. போயிட்டு தூங்கிட்டாங்க. தூங்கி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு திருப்பி போட்டிருக்காங்க. முன்னாடி வர பாகத்தை பின்னாடி போட்டிருக்காங்க. நம்ம எப்போ ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு போகும்போது பின்னாடி அங்க அந்த மிங்கா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்பதான் ஏஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீ எப்போ இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல, நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சவுண்டு கேக்குது. அது யாரான்னு பார்க்கும்போது பக்கத்துல மிங்காக்கு பக்கத்துல மிங்காவுடைய குட்டிச்சாத்தா மாதிரி ஒரு உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இதுக்கு இங்க வந்தீங்க, உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துட்டு திரும்புறாங்க. பார்த்தா மிங்கா கிட்டக்க வந்து நின்னுட்டு, நீ வந்துட்டு குழந்தைங்களை எழுப்பிடாத, அமைதியாரு, குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இந்த மிங்காவுடைய கை ஒரு மாதிரி ரத்தமா இருக்கு. அந்த கையை கிட்ட கொண்டு வந்து ஏதோ பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகுறாங்க. கண்ணுலாம் சொருவுது. உன்னுடைய குழந்தைங்க வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது என்னது என்னுடைய குழந்தைங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு விஷுவல் தெரியுது. இவங்களுக்கு தெரியுதா இல்ல நமக்கு காமிக்கிறாங்களான்னு தெரியல. என்ன விஷயம்னா ஒரு பிரெக்னன்ட் லேடி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த ஆத்துக்கு பக்கமா. அப்ப அந்த பிரெக்னன்ட் லேடிய யாரோ 2 பசங்க கன்னை கொண்டு வந்து ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இப்போ அந்த கன் சவுண்ட கேட்டு கண்ணை முடிக்கிறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு. இவங்க ஒயினை செமையா குடிச்சிட்டு படுத்திருப்பாங்க போல. அந்த போதையில ஒயினை அங்க எங்கன்னு ஊத்தி வச்சிருக்காங்க. ஷர்ட்லாம் நேரா தான் போட்டிருக்காங்க. அந்த ஒயினை இவங்களுக்கு மேல அதுக்கப்புறமா அந்த சோஃபாக்கு மேலாம் ஊத்தி வச்சிருக்காங்க. ஐயோ குடி போதையில என்ன வேலைலாம் பண்ணி வச்சிருக்காங்க
இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவங்க போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டெயின் ரிமூவர் கீழே இருக்கும் போல அதை போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்ற பேர்ல போன் அங்கேயே மறந்து வச்சுட்டு ஸ்டெயின் ரிமூவரை மட்டும் கொண்டு வந்து அந்த கவுச்சை கிளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா அந்த தம்பிக்காரன் வந்திருக்கான். இவனை பார்த்தாலே ஹீரோயினுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவனை உள்ளுக்குள்ள விட வந்துட்டு மனசும் இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு பேசி பார்க்கும்போது மேல்கம் உள்ளுக்குள்ள இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல வெளியே போயிருக்கான் அப்படின்னு. சரி கதவை தர உள்ளுக்குள்ள வரேன் அப்படின்னும் போது நீ உள்ளுக்குள்ள உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு உள்ளுக்குள்ள வரான். வந்தவன் நேரம் உள்ள போயிட்டு ஒரு வைனை கொண்டு வந்து வா வைன் குடிச்சிட்டே ஜாலியா பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி நீ போயிட்டு டம்ளர்ல ஊத்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த வீட்லயே பாத்ரூம்ல மட்டும்தான் கதவு வந்துட்டு லாக் ஆகும். லாக் பண்ணிட்டு உள்ள பாக்கெட்டுக்குள்ள போன் இருக்கான்னு பார்த்தா போனை மறந்து அந்த பேஸ்மெண்ட்லயே வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஐயோ அநியாயமா போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. இப்போ திடீர்னு மறுபடியும் ஏதோ சவுண்ட் கேக்குது. இதுக்கு முன்னாடி பாத்ரூம்ல குளிக்க வரும்போது ஏதோ சவுண்ட் கேட்டிருக்கும். இப்போ அதே போல ஒரு சவுண்ட் அங்க பாத்ரூம்ல வெண்ட் இருக்கும். அந்த வெண்ட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேட்க இவங்க அந்த வெண்ட்டுக்குள்ள பார்க்காம வெளியே இருந்து சவுண்ட் கேக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது இந்த தம்பிக்காரன் அங்க இங்கன்னு நடந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போயிட்டு கறி வெட்டுற ஒரு பெரிய கத்தியை கொண்டு வரான். ஆட என்னடா இந்த பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி கத்தியோட வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க. அந்த டைம்ல இந்த தம்பிக்காரனுக்கு என்னமோ ஆகுது. ஏதோ ஒண்ணு இந்த தம்பிக்காரனை அட்டாக் பண்ணி அப்படியே கழுத்தெல்லாம் கட் பண்ணி தொங்க விட்டு இவனை தலைகீழா மேல தூக்கிட்டு போகுது. இந்த சீனை பெருசா காட்ட முடியாது. அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சவுண்ட் ஹீரோயினுக்கு கேட்கும். என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது தம்பிக்காரன் ஆளை காணும். எவ்வளவு நேரம் தான் கக்கூசுக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது தம்பிக்காரன் ஆளை காணும். பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு மொபைல கொண்டு வந்து நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும்போது அவன் போன் எடுக்க மாட்டான். வாய்ஸ் மெயிலா போகுது. இந்த மாதிரி நான் தனியா இருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, தம்பிக்காரன் வேற சும்மா சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ வரியான்னு கேட்கும் போது அது வாய்ஸ் மெயிலா போகுது. சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெயில முடிக்கிறாங்க. இதே டைம்ல மேல ஏதோ பாட்டு போட்டு விட்ட மாதிரி சவுண்ட் கேக்குது. ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு பார்க்கும்போது மேல யாரையும் காணும். பாய் ஃப்ரெண்டு வரல, தம்பிக்காரனையும் ஆளை காணும். அப்போ திடீர்னு அந்த தண்ணி ஊத்துற சிங்க் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ள ஏதோ கரமுடா 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 கரமுடான்னு சவுண்ட் கேட்க உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டு தம்பியோடைய வாட்ச் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை இவங்க கஷ்டப்பட்டு வெளியெடுக்கிறாங்க. இது எப்படி உள்ளுக்குள்ள போச்சு, தம்பிக்காரன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க ஒரு வயசான லேடி கவரை மூஞ்சில போத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி பாக்குறாங்க. அந்த லேடியை காணும். அந்த கேக் பாக்ஸ் மட்டும் இருக்கு. அதுலயும் அந்த கேக் பாக்ஸுக்கு மேல ஒரு ஹார்ட்டின் போட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரே பயமா இருக்கு. முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு மறுபடியும் இவங்களே கால் பண்றாங்க. என்ன மன்னிச்சுக்கோ, நான் உன் மேல கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன், என்ன பிக்கப் பண்ண வரையான்னு கேட்கும் போது இவங்க பேசுறது சரியா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. என்னமா வரியா, கோச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வரமாட்டேன், நீ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேக்குது. என்னடி சொல்ற, லூசா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் லூஸ் இல்ல, அவங்க எல்லாரும் உன்னுடைய பசங்க, நீ அங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனு கட்டாது. இவங்க போன் பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க தலைக்கு மேல பாருங்களேன் ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் தெரியும். இப்ப அப்படியே அந்த உருவம் மறைஞ்சும் போகுது. இதே டைம்ல பாய் ஃப்ரெண்டுடைய கார் வர சவுண்டு கேக்குது. வெளியே போயிட்டு பார்க்கும்போது பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான். அவனை பார்த்தோன்னே காட்டு கத்தா கத்துறாங்க. நான் முதல்ல கிளம்புறேன், இங்க எதுவுமே சரியே கிடையாது, உன் தம்பிக்காரன் திடீர்னு வரான், அவன் எங்க போனானே தெரியல, அந்த சிங்குக்குள்ள அந்த வாட்சை போட்டு போயிட்டான். இது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு கிளவி மூஞ்சில வந்துட்டு கவரெல்லாம் போத்திக்கிட்டு வந்து என்ன பயமுறுத்துறா, இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்கவே முடியாது, நான் கிளம்புறேன், என்னை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணு அப்படின்னும் போது ஏமா கொஞ்சம் அமைதியாரு, நீ சொல்ற மாதிரிலாம் நடந்துருக்க வாய்ப்பே கிடையாது, தம்பிக்காரன் எனக்கு கால் பண்ணா, தம்பிக்காரன் அவன் வீட்டுல இருக்கானா, இன்னொன்னு வந்துட்டு எந்த கிளவியும் இந்த வீட்டுக்குள்ள இல்ல, நான் பாக்குறேன், கொஞ்சம் அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு செக் பண்றாரு. யாருமே இல்ல. நீ கவலைப்படாத, வீட்டுல யாருமே இல்ல, நீ கனவுதான் கண்டிருப்ப, இப்ப நான் கூடவே இருக்கேன், எதுவுமே ஆகாது அப்படின்னும் போது இப்பதான் இவங்க அமைதியாகிறாங்க. சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க, லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் பேஷண்ட்டை பார்க்க போனியே எல்லாமே ஓகேவா, அவங்க குணமாயிட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குனா இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ஒண்ணுமே புரியல. டே ஏதோ ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, ரொம்ப முக்கியமான பேஷண்ட், கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், மறந்து போயிட்டியான்னு கேட்கும் போது இல்ல
திடீர்னு பேஷண்ட்னு கேட்டோன்னே எனக்கு புரியல, ஆக்சுவலா அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க, அதான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னும் போது மறுபடியும் இவங்களுக்கு குழப்பமா இருக்கு. ஒண்ணுமே பேசாம போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த பாத்ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெண்டுக்காரி சொன்ன மாதிரி இவனுக்கு வேற ஃபேமிலி இருக்கோ, இவன் நம்மள வந்துட்டு கீப்பா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து கதவை தட்டுறான். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, வந்து கதவை தர, நம்ம எதுவும் வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு மறுபடியும் அந்த வெண்ட்டுக்குள்ள இருந்து சவுண்டு கேக்குது. அப்போ கீழே ஒரு சின்ன போட்டோ பாக்குறாங்க. இது என்ன போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பாய் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட இருக்கான். இவனுக்கு ஒரு மனைவி குழந்தைலாம் இருக்காங்க. ஆனா இந்த போட்டோ ரீசெண்டா எடுக்கப்பட்ட போட்டோ மாதிரியே தெரியல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ மாதிரி தெரியுது. இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ திடீர்னு பாய் ஃப்ரெண்டு கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள வரான். என்னடா கதவை திறந்துட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த கதவு ஒழுங்கா லாக் ஆகாது, நான் சொல்றதை கேளு வான்னு கூப்பிட்டா இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கும் போது அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ, நான் உனக்கு எல்லாமே தெளிவா சொல்றேன், தயவு செஞ்சு என் கூட வான்னு கூப்பிட்டா இங்க பாரு, உனக்கு மனைவி குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டயே போயிடு, என்னை தேடி வராத, நம்ம இப்படியே பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ நல்லா இரு, ஃபேமிலியோட இரு, உன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாத அப்படின்லாம் சொல்லும் போது அடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்க இவங்க மறுபடியும் சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஒரு பீஸ் கேக்கே உன்னை முடிக்க வேண்டியது, நீ இன்னும் சாகாம இருக்க அப்படின்னும் போது இவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு புரியல, நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டுரு அப்படின்னும் போது நீ நிறைய உருவங்களை பொண்ணுங்களெல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க யாருமே பொண்ணுங்களே கிடையாது, அது என்ன ஜந்து அப்படின்னே தெரியல, ஆனா பொண்ணு இல்லன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்றத பத்தி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னும் போது டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, ஒண்ணுமே புரியலடா அப்படின்னும் போது இவன் ஒரு கதையை சொல்றான். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இமேஜினேஷன்ல ஏதோ ஒரு பிரெக்னன்ட் லேடி அந்த ஆத்தங்கர ஓரமா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே உண்மையான விஷயம் தான் மக்களே. நம்ம ஹீரோயின் போலவே அந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, இந்த ஆத்தங்கர ஓரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அங்க இந்த அண்ணன் நம்பி வராங்க. நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் அதுக்கப்புறமா அந்த தம்பிக்காரனும் வராங்க. கொஞ்சம் சின்ன பசங்களா இருக்காங்க. இவங்க அடிக்கடிக்க வந்து இந்த லேடி குளிக்கிறத பார்த்து ரசிப்பாங்க போல. இன்னைக்கு இந்த லேடி எங்க அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தமான அந்த லேண்டுக்குள்ள வந்துட்டாங்க, நாங்க எப்படி சும்மா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கன் எடுத்து ஷூட் பண்ண அவங்க மயங்கி கீழே விழுகுறாங்க. இப்ப அந்த லேடியை பிடிச்சி கொண்டு வந்து இங்க வந்துட்டு பன்னிலாம் வளர்ப்பாங்க, அந்த பன்னியோட கொட்டைக்குள்ள போட்டு போக அன்னைக்கு நைட்டே இந்த லேடிக்கு பிரசவ வலி வருது, குழந்தையும் பிறக்குது. இவங்க ஏதோ சவுண்டு கேக்குது, பயங்கரமா சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கோட வந்து பார்க்கும்போது நிறைய அந்த லேடிக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒண்ணு கிடையாது, ரெண்டு கிடையாது, எக்கச்சக்கமான குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்க்க மனுஷ குழந்தைங்க மாதிரியே தெரியல, ஏதோ ஜந்துக்கள் மாதிரி இருக்கு. இப்ப இதையெல்லாம் பார்த்து இந்த பசங்க பயப்படுறாங்க. கடைசியா அந்த லேடியோடைய தலையில கண்ணை வச்சு அந்த லேடிய ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. கொலை பண்ணும் போது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கருப்பா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோயின் அப்படியே அச்சில வார்த்தை மாதிரியே அந்த லேடி இருக்கா. இந்த கதையை இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லி முடிக்கும் போது இவங்களுக்கு அழுகையா வருது. என்னை விட்டு நம்ம எங்க கிளம்பிடலாம், நீயும் கூட வா, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது இருமா நான் இன்னும் கதையே சொல்லி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜந்துக்கள் குழந்தைங்களா பிறந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இவங்களுக்கு சாகாவரம் கொடுத்திருக்காங்க, அண்ணன் நம்பி 2 பேருக்குமே. அதனாலதான் 200 வருஷமா இவங்க சாகாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஜந்துக்கள் சாப்பிடுறதே மனுஷங்கள தானா. அதனால அண்ணாவும் தம்பியும் சேர்ந்துட்டு ஊருக்குள்ள போயிட்டு பெண்களை பார்த்து வசியம் பண்ணி மயக்கி லவ் பண்றேன் அப்படின்ற பேர்ல காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இந்த ஜந்துக்களுக்கு பலி கொடுத்துடுறாங்க. இதை கேட்க ஹீரோயினுக்கு இன்னமும் பயமா இருக்கு. என்னை விட்டு தயவு செஞ்சு என்னை விட்டு, நான் வெளியே போயிட்டு யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், என் வாழ்க்கையை நான் போயிட்டு வாழ்ந்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது அந்த மாதிரிலாம் விட முடியாது, உன்ன அந்த ஜந்துக்களுக்கு சாப்பாடா கொடுத்தா மட்டும்தான் எங்களால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிரோட வாழ முடியும், சாப்பாடை கொடுக்க பசியை கண்ட்ரோல் பண்ண இவங்க இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வாங்க போல. அந்த மாதிரி தான் அண்ணாவும் தம்பியும் சேர்ந்துட்டு 200 வருஷத்துக்கும் மேல வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க போல மக்களே. சரி ஓகே, நீ செத்து போன மேல போக திடீர்னு கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. கதவை தர அப்படின்னும் போது இன்னொன்னு இவங்களுக்கு புரியல, இந்த கதவுலாம் லாக்கே ஆகாது, எப்படி லாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கும் அவனே சொல்றான், இந்த கதவுலாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜந்துக்கள் இறைய பார்த்தோன்னே பவரால லாக் பண்ணிக்கும், என்னால திறக்க முடியாது, முடிஞ்சா நீயே திறந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டான். இப்போ போன் கீழே இருக்கும், அந்த போன் மூலியமா யாருக்காச்சும் கால் பண்ணலான்னு பார்த்தா போனே ஒர்க் ஆகல. இதே டைம்ல அந்த வயசான கிழவியோடைய ஜந்து அதுக்கப்புறம் மற்ற ஜந்துவெல்லாம் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு இதெல்லாம் புரியுது, பயந்துட்டு விண்டோவை திறந்து வெளியே குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னாடி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்துட்டு விண்டோவை திறந்து கீழே இறங்க ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல ஜந்துக்கள்லாம் மேல வந்து அந்த ஓட்டுக்கு மேல வந்து எட்டி பார்க்க இவங்க பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுகிறாங்க. இதே போல ஒரு ஜந்து தான் தம்பியோடைய வீட்டுடைய மொட்டை மாடியிலையும் பார்த்திருப்பாங்க. இப்போ இவங்க தண்ணிக்குள்ள விழுந்தவனே இவங்களுக்கு ஒரு விஷுவல் தெரியுது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே ஹீரோயினுக்கு தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரி
ஒரு ஃபீல் வந்திருக்கும். அதுக்கப்புறமா அந்த லாக்கெட்டோட செயின் எடுத்தாங்க பாத்தீங்களா, செயினுக்குள்ள அந்த லாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லாக்கெட்டை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது 200 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அதே லேடியோடைய போட்டோ பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு என்ன விஷயம்லாம் ஆக போதோ அது எல்லாமே முன்னாடியே லைட்டா தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இந்த ஆளு பாட்டு போட்டுட்டு ஜாலியா கேட்டுட்டு சரகு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் யோசிச்சு பாக்குறான், ஹீரோயினை எப்படி பார்த்தான், எப்படி தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு காஃபி ஷாப்ல வச்சு பாக்குறான். ஹீரோயினை பார்க்கும்போது நம்ம கொலை பண்ணுமே அந்த ஜந்துவோடைய அம்மா மாதிரியே இந்த பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் தூக்கிட்டு வந்திருப்பான். ஐ மீன் எப்படியோ லவ் பண்ணி மயக்கி கூட்டு வந்திருப்பான். இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினுடைய திங்ஸ், அந்த போட்டோ, மற்ற எல்லா விஷயத்தையும் ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு அந்த பாக்ஸை கொண்டு போயிட்டு ஒரு ஷெல்ஃப்ல வைக்கிறான். அங்க ஏற்கனவே 4 பாக்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஜந்துக்களுக்கு 4 பொண்ணுங்களை பலி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. 5ஆவதா ஹீரோயின் மக்களே. இப்ப அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ள வந்தாங்க பாத்தீங்களா, இப்போ அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து கண்ணை முடிக்கிறாங்க. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அந்த இடமே ஒரு மாதிரி வியடா இருக்கு. அங்க அந்த ஜந்து வந்துட்டு அதுவே தன்னுடைய பவரை வச்சு கேண்டில் எல்லாம் கொடுத்துது. அப்ப பார்க்கும்போது ஒரு தேனுக்குள்ள ஏதோ டெட் பாடியை போட்டு ப்ரெஷர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தேனுக்குள்ள இருக்க டெட் பாடியோடைய மண்டைய அந்த ஜந்துவே வந்து எடுத்து மாட்டி விடும் போது மண்டையில ஒரு துப்பாக்கியால சுடப்பட்ட அந்த ஊண்டு இருக்கு. அதாவது இவனுங்க ஷூட் பண்ணி கொலை பண்ணானுங்க பாத்தீங்களா, அந்த அம்மாக்காரியோடைய மண்டைய உடம்பதான் தேனுக்குள்ள போட்டு இவங்க ப்ரெஷர் பண்ணி வச்சிருக்காங்க போல. இதையெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு கொமட்டிட்டு வருது, ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த டைம்ல அங்க இருக்க ஜந்துக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குதுங்க. அந்த குழந்தைங்க எல்லாமே வளர்ந்து பெரிய பெரிய ஜந்துக்களா மாறி இருக்கு. இதுல மேல ஒரு வயசான ஜந்து மாதிரி பார்த்தாங்க பாத்தீங்களா, தலையில கவரை போட்ட மாதிரி அந்த ஜந்து வருது. அந்த ஜந்து வந்துட்டு கவரை கழட்டினா உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான கண்ணு, எக்கச்சக்கமான மூக்கு, எக்கச்சக்கமான வாய் இருக்கு. அந்த ஜந்து ஹீரோயினை பார்த்து பயங்கரமா அழுகுது. ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வந்த மாதிரி அழுகுது, பயங்கரமா கத்தி அழுகுது. நம்ம ஹீரோயின் இந்த ஜந்துவை பார்த்து பயந்து போயிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க இருக்க எல்லா ஜந்துவும் வந்து ஹீரோயினை தொட்டு தொட்டு பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஜந்துக்கெல்லாம் ஹீரோயினை பார்க்கும்போது தன்னுடைய அம்மாவே திரும்ப வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது போல. இவங்க எல்லாருமே சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது இந்த சவுண்டு பாய் ஃப்ரெண்டுக்கும் நல்லாவே கேக்குது. இந்த ஜந்துக்கள் எல்லாமே சேர்ந்துட்டு ஹீரோயினை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா சரகு போட்டு போயிட்டு படுத்துட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு கண்ணை முடிக்கிறான். கண்ணை முடிக்கும் போது ரொம்ப வயசாயிட்டு அப்படியே பேசக்கூட முடியல. பேச ட்ரை பண்ணாலும் இரும்பல் வருது. அந்த அளவுக்கு வயசாயிட்டான். அந்த ஜந்து வந்துட்டு இவனை தலைகீழா காட்டுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கு. இவனை பார்க்கவே ரொம்ப ரொம்ப வயசான மாதிரி தெரியுறான். அங்க ஹீரோயின் கொஞ்சம் எங்கா வராங்க. அவங்க கண்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அங்க ஹீரோயின் தான் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட இவனால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு கண்ணுலாம் மக்களாயிருச்சு. ஹீரோயின் பேரு லெஸ் என்னை காப்பாத்து, நீயா என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னும் போது என்னால உன்னை காப்பாத்த முடியாது, அதுக்கு பதிலா இந்த கேக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது கேக்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு எப்படி ஆச்சு, நான் எப்படி இந்த மாதிரி ஆனேன், எனக்கு எப்படி வயசாச்சு, உனக்கு எப்படி வயசு கம்மியாச்சுன்னு கேட்கும் போது அந்த ஜந்துக்கள் எல்லாமே சேர்ந்துட்டு என்ன அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க, நான் இதுக்கப்புறம் இங்க வாழ போறேன், நீ ஒழுங்கா இந்த கேக்க சாப்பிடு அப்படின்னும் போது இவன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, நான் அழகா இந்த போர்க்கை வச்சு உன் வாயை கடிச்சு உள்ளுக்குள்ள போட்டுருவேன், வலிக்காம சாப்பிட்டு சாவு, வாயை தர அப்படின்னும் போது அவனும் வாயை திறக்கிறான். இந்த கேக்க கொடுக்க அவன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா தேனை ஒரு பெரிய இதுல வச்சிருக்காங்க. இப்ப மேல இருந்து அவுத்து விடுறாங்க. அவனுடைய மண்டை தேனுக்குள்ள போயிட்டு அவன் இறந்து போறான். ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அதாவது ஹீரோயின் இதுக்கப்புறமா சாகாவரம் பெற்று இந்த சைக்கோ என்ன விஷயம் பண்ணானோ அதே விஷயத்த அம்மா வந்துட்டு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு, அது மட்டும் இல்லாம அந்த அம்மாக்காரி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்க தான் மறுபிறவி எடுத்து வந்து இவனை கொலை பண்ணிட்டாங்க, அவங்க பசங்க கூட வாழ போறாங்க அப்படின்ற மாதிரியும் காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.